இனி ஒவ்வொரு சத்சங்கத்திலையுமே ஒவ்வொரு விஷயம் இதுவரைக்கும் இந்த உலகத்துல நீங்க கேள்வியே படாத விஷயம். இது எல்லாம் குரு சிஷ்ய, உண்மையான குரு சிஷ்ய பரம்பரையில மட்டும்தான் இதை டீச் பண்ணுவாங்க. அதுவும் வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுதான் டீச் பண்ணுவாங்க. பட் எனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. எங்க குரு மகான்கிட்ட நீ மட்டும் பேசுப்பா. நான் கூட கேட்டேன் என்னோட குரு மகான், எங்க ஐயா இவ்வளவு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் பேசாம என்ன மட்டும் எதுக்கு இறக்கி விட்டீங்க? நீங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம, ஒரு ஞானி சித்தன் மகானே தெரியாம நீங்க எல்லாம் சென்னையே வீட்டுல இருந்துட்டு என்ன மட்டும் எதுக்கு மேடையில வேஷம் போட்டு ஆட விட்டீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உன் தலையெழுத்து, நீ 10 பேருக்கு சொல்லிதான் ஆகணும். எங்களுக்கு அது தலையெழுத்து இல்ல, எங்களை தேடி வர நல்ல சிஷ்ய பிள்ளைகள்ல நல்ல தரமான சிஷ்ய பிள்ளைகளுக்கு மட்டும் நாங்க அந்த ரங்கத்தை வெளிப்படுத்துவோம், மத்தவங்களுக்கு அடிப்படை ஆன்மீகத்தை சொல்லி விட்டுருவோம், இவ்வளவுதான். ஆனா நீ பேசு. அடுத்த வார்த்தை நான் கேட்டேன், சரி இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, அப்ப நானும் பேசுறது நிறுத்திடவா? நீங்களாம் நிறுத்திட்டீங்க, அதெல்லாம் இல்லை. நீயும் பேசலன்னா இந்த உலகத்துல பல புஸ்தகத்தை படிச்சு படிச்சு பல பேரு பைத்தியம் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஞானி ஞானின்னு பேச ஆரம்பிச்சிடுவான். ஒருத்தவனாச்சும் உண்மை பேசுறதுக்கு இருக்கணும், அந்த உண்மையை நீ பேசுப்பான்னு சொன்னதுனால இந்த சத்சங்கத்தை நீ நடத்திட்டு. எல்லாருமே பேசாம போயிட்டாங்கன்னா ஆன்மீகமே அப்புறம் உண்மை ஆன்மீகம் போயிடும். போலித்தனமான சடங்கு சம்பிரதாய ஆன்மீகம் தான் மிச்சம்.